ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து கான்ஃபிடென்ட்டோட இம்பார்ட்டன்ஸை வந்து பேச வந்திருக்கேன். கான்ஃபிடென்ட்னா என்ன, அது எதுக்கு நமக்கு ரொம்ப தேவையான ஒரு விஷயம், என்னோட லைஃப்பில் நான் என்னெல்லாம் வந்து ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணேன், அதை எப்படி ஓவர் கம் பண்ணேன். நம்மளோட லைஃப்பில் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 ஒரு முக்கியமான ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா அது கான்ஃபிடென்ட் தான். பட் இதுதான் வந்து எல்லாருக்குமே லேக் ஆகுது. ஏன் லேக் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ராட்டப்பே அந்த மாதிரி தான் இருக்குது. எதுவுமே தேவையில்லாமல் வந்து ஓவராக பண்ணாத, ரொம்ப வந்து எந்த ஒரு விஷயமும் ஓவர் கான்ஃபிடென்ட் வச்சுக்காத, தேவையே இல்லாமல் வந்து எங்கேயுமே வந்து பேசாத, ஜஸ்ட் குவைட்டாக இருந்துட்டு போ, குவைட்டாக படி, குவைட்டாக இரு, யார் கணக்குன்னு தெரியாமல் இரு அப்படி சொல்லி தான் நமக்கு வளர்த்துருக்காங்க. அப்படிதான் வளர்ந்துருக்கோம். ஒரு கூட்டமாக இருக்கும்போது நம்ம வந்து தைரியமாக காய்ச்சி பிடிச்சின்னு கத்துவோம். இதுவே சிங்கிளாக இருக்கும்போது வந்து ஏதோ வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு வட்டத்துக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கும். சுற்றி பாருங்க, சோசியல் மீடியாவாக இருக்கட்டும், இல்லைனா வந்து ஒரு ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்குறவங்களா இருக்கட்டும், எவ்வளோ பெரிய பெரிய சக்ஸஸ் பீப்புள்ஸுமே பார்த்தீங்கன்னா கான்ஃபிடென்ட்டாக வந்து அவங்க ஒரு சில ஸ்டெப்ஸ் எடுத்து வச்சுருப்பாங்க. அவங்களோட லைஃப்பில் கான்ஃபிடென்ட்டாக வந்து நிறைய விஷயம் பண்ணியிருப்பாங்க. கான்ஃபிடென்ட்டாக வந்து பிஸ்னஸை ரன் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு ஆக்டர் வந்து கான்ஃபிடென்ட்டாக வந்து ஒரு மூவி வந்து ஆக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து கான்ஃபிடென்ஸ் வந்து ஒரு பெரிய ரோலை வந்து ப்ளே பண்ணுது. பேசிக்காக பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சில ஆப்பர்ச்சுனிட்டி வேணும்னு எல்லாருமே நினைப்பாங்க. அது வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கணும்னு எல்லாருமே யோசிப்பாங்க. ஒன்று யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வேணும், அது பெஸ்ட்டாகவும் இருக்கணும்னா அது எப்படி உங்ககிட்ட வரும்? நீங்கள் யாருக்கிட்டேயாச்சும் போய் கேட்டால் தானே வரும். நீங்கள் யாருக்கிட்டேயாச்சும் போயிட்டு தைரியமாக வந்து நான் இந்த பிஸ்னஸ் பண்ணுறேன், இல்லை எனக்கு நான் இந்த சர்வீஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கேன், உங்களுக்கு இதுக்கான ரெக்கமெண்ட் இருந்தால் என்ன காண்டாக்ட் பண்ணுங்க. நீங்கள் யாருக்கிட்டேயாச்சும் போயிட்டு அப்ரோச் பண்ணால் தானே வந்து உங்களுக்கு வந்து அதுக்கான லீட்ஸ் வரும். அப்புறம் தானே உங்களால் வந்து அந்த பிஸ்னஸை வந்து ரன் பண்ண முடியும். நான் கேட்க மாட்டேன், அதுவாக வரும்னா கன்ஃபார்ம் எதுவுமே வராது, யாரும் உங்களுக்கு கொடுக்கவும் மாட்டாங்க. உங்களுக்கு ஒரு ஜாப் வேணுனாலும் போய் கேட்கணும். நம்ம எல்லாருமே ஒரு நியூ ஜாபை வந்து சர்ச் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு வேற ஒரு ஜாபுக்கு வந்து சுவிட்ச் பண்ணுறதா இருக்கட்டும், அதே டைமில் ஒரு நியூ பர்சன் கிட்ட வந்து பேசுறதா இருக்கட்டும், நம்ம ரொம்ப பயப்படுவோம். பட் பயந்தா வேலைக்கே ஆகாது. நம்ம வி ஹாவ் டு ஸ்பீக் தெம் கான்ஃபிடென்ட்லி. ஏன்னா நீங்கள் கான்ஃபிடென்ட் இல்லாமல் நீங்கள் வந்து ஒருத்தவங்க கிட்ட பேசுறீங்கன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காக அவங்கள வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கான்ஃபிடென்ட் இல்லை, அதுதான் உண்மை. நீங்கள் பேசுங்க, உங்களுக்கு என்ன தேவையோ, நீங்கள் என்ன யோசிக்கிறீங்களோ, அது தப்போ ரைட்டோ, ஜஸ்ட் ட்ரை இட், டூ இட், வாட் எவர் திங்கிங். நீங்கள் என்ன உங்களோட மைண்டில் யோசிக்கிறீங்களோ அது ஜஸ்ட்டு வந்து ஸ்பீக் அவுட் பண்ணுங்க. பார்த்துக்கலாம் என்ன நடந்தாலும். ஆக்சுவலாக நம்ம யாருக்குமே தெரியல நம்ம எவ்வளோ வந்து கெப்பாசிட்டி வச்சுக்கிட்டு இருக்கோம், நம்ம எவ்வளோ வந்து ஒரு விஷயத்தை வந்து எந்த அளவுக்கு வந்து வில்லிங்காக பண்ணுவோம், நம்ம எந்த அளவுக்கு ஒரு போல்டானவங்க, நம்ம எந்த அளவுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு பர்சன் வந்து நமக்கு தெரியல. ஆனால் இது எப்போ வெளியே வரும்னா அன்கம்ஃபர்டபுள் சுச்சுவேஷன்ஸில் இருக்கும்போது தான் வெளியே வரும். மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு வந்து ஈஸியாக வந்து அந்த அன்கம்ஃபர்டபுள் சுச்சுவேஷன்ஸ் அமைஞ்சிரும். அதில் அவங்க ஈஸியாக வந்து அதை லேர்ன் பண்ணுவாங்க. மோஸ்ட் பீப்புள்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அது அமையாது, அது அவங்களால அமைச்சிக்கவும் முடியாது. அந்த மாதிரி இருக்கவங்க அவங்க லைஃப்பில் வந்து இப்போ எங்கே இருக்காங்களோ அங்கேயே வந்து தங்கிடுவாங்க. அவங்களால வந்து நெக்ஸ்ட் அவங்கள லைஃப்பில் வந்து வளர முடியாமல் போகுது. கான்ஃபிடென்ட்டாக ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணுறீங்கன்னா மேபி ஃபஸ்ட் டைம் வந்து ஃபெயிலியர் ஆகலாம். அகைன் அதில் உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். அண்ட் தென் நீங்கள் அதை பண்ணும்போது உங்களுக்கு அதில் ஒரு கிளாரிட்டி வரும். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து உங்களால் வந்து அந்த ஒரு விஷயத்தை வந்து கான்ஃபிடென்ட்டாகவும் சக்ஸஸாகவும் பண்ண முடியும். அது எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு நியூ பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஒரு வேற ஒரு ஜாபுக்கு வந்து ஸ்விட்ச் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ரீசெண்டாக வந்து யூடியூப்ல ஒரு வீடியோ போடுறதா இருந்தாலும் சரி, உங்களுக்கு பிடிச்சவங்க கிட்ட போயிட்டு ஒரு விஷயத்தை வந்து ப்ரப்போஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை ஒரு புது நபர்கிட்ட வந்து போய் தைரியமாக பேசுறதா இருக்கட்டும், ஏதாச்சும் உங்களோட பிஸ்னஸை பற்றி. நான் எந்த மாதிரி கேரக்டர் பார்த்தீங்கன்னா என்னோட பேரை சொல்லவே நான் ரொம்ப யோசிப்பேன் மற்றவங்க கிட்ட. ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு பீப்புள்ஸை வச்சுக்கிட்டு அவங்களுக்குள்ளேயே வந்து நான் நல்லா ஜாலியாக பேசுவேன். அதர்வைஸ் வெளியே போயிட்டு மற்றவங்க கிட்ட பேசணும்னா ரொம்ப யோசிப்பேன். எப்பவுமே நீங்கள் ஒரு விஷயம் கான்ஃபிடென்ட்டாக பண்ண போகிறீங்கன்னா மற்றவங்க என்ன சொல்லுவாங்க, மற்றவங்க என்ன திங்க் பண்ணுவாங்க, மற்றவங்க உங்களை பற்றி எப்படி ஜட்ஜ் பண்ணுவாங்கங்கிறத வந்து நான் கன்சிடரே பண்ணாதீங்க. ஆனால் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே வந்து மற்றவங்க என்ன சொல்லுவாங்கிறத தான் வந்து கன்சிடர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்களோட லைஃப் நீங்கள் தான் வாழ போகிறீங்க, உங்களுக்காக வந்து யாருமே வாழ போகிறது இல்லை. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை தைரியமாக பண்ணுங்க. உங்களை விட நாலேஜ் கம்மியாக இருக்கிறவங்க லைஃப்பில் சக்ஸஸ் அடையிறத வந்து பார்த்துருக்கலாம், நானுமே பார்த்துருக்கேன். அவங்க வந்து ஏன் இவ்வளோ சக்ஸஸாக இருக்காங்கன்னா அவங்களோட செல்ஃபை வந்து அவங்க வந்து பிலீவ் பண்ணியிருக்காங்க. நம்மளை செல்ஃபை பிலீவ் பண்ணாதனால தான் நம்ம இன்னும் இப்படியே இருக்கோம்.
ஸோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தைரியமாக பண்ணுங்க. இப்போ லைஃப்பில் பார்த்தீங்கன்னா எங்கே போனாலும் எந்த சைடில் போனாலும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவ்வளோ இருக்குது. ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே தேடாமல் வெளியே போய் தேடுங்க, கற்றுக்கோங்க, அடிபடுங்க, பரவாயில்ல பார்த்துக்கலாம், லைஃப்பை ரன் பண்ணலாம், கான்ஃபிடென்ட்டாக வந்து எல்லாத்தையுமே வந்து அணுகுங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கோட் ஒன்று வந்து என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிச்சு. அந்த கோட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டுக்கு வெளியில் வாசலில் ஒரு வாரே நடந்துக்கிட்டு இருந்தாலும் அந்த வாரை வச்சு உங்களால் வந்து எப்படி மணி மேக் பண்ண முடியுங்கிறத வந்து யோசிங்கிற மாதிரி. அதை நீங்கள் டீப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லைஃபோட பர்பஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு தெரிய வரும். ஏன்னா எல்லாருமே வந்து ஓடிக்கிட்டே இருக்காங்க இந்த லைஃப்பில். வந்து எதுக்காக ஓடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மணிக்காக தான் எல்லாருமே ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மணியை எப்படி வந்து நம்மளால் வந்து ஏர்ன் பண்ண முடியுங்கிறத வந்து இந்த ஒரு சின்ன ஒரு குவாட்டில் வந்து நம்மளால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஓகே, இது வரைக்கும் நான் சொன்னது வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன். ஏதோ ஒரு வகையில் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் திஸ் வாட்சிங். அகைன் ஐ வில் see you in another video. Okay, bye bye.